ட்ரூ இன்சிடென்ட். அதாவது கள்ளக்குறிச்சியில நடந்த ஒரு விஷயம். அங்க நடந்த ஒரு லேடி. அந்த லேடிக்கு நடந்த ஒரு விஷயம் தான் நம்ம இதுல சொல்றது. ஸோ பேசிக்கலி கள்ளக்குறிச்சின்னா உங்களுக்கு அந்த நியூஸ் எல்லாம் தெரியும். அந்த என்ன ஆமா, சாராயம். ஆமா, ஆமா, அதுக்கு ஆமா. என்ன தமிழ்ல தெரியல. கள்ளச்சாராயம் அது மாரி நடந்துச்சு. ஸோ ஆமா. அந்த இஷ்யூஸ் எல்லாம் நடக்கும்போது நெறைய டெத்து. ஸோ அதுல பாதிக்கப்படுற ஃபேமிலி, வுமன் நெறைய பேரு குழந்தைகள் எல்லாரும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்த்து அங்க இருக்கிற ஒரு லேடிய பேஸ் பண்ணி அதோட டாக்குமெண்ட்ரி எல்லாம் சசி சார் முன்னாடி எடுத்திருந்தாங்க. அவங்களே வந்து ஒரு வேற ஒரு டிவியில் நினைக்கிறேன். அங்க ஒரு பேட்டியில அவங்க லைஃப் ஸ்டோரி சொன்னாங்க. செல்வி அவங்க பேரு. ஸோ அந்த செல்வி கேரக்டரோட லைஃப் ஸ்டோரி சொல்லும்போது தான் சசி சாருக்கு இது வந்து ஒரு மூவியா நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அது மூவியா ஃபீச்சர் ஃபிலிமா மாத்துனாங்க. இருக்கு. ஆமா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க கள்ளக்குறிச்சியில தான் அந்த ஷூட் எல்லாம் பண்ணது. ஸோ அந்த ரியல் இன்சிடென்ட் நடந்ததுனால எல்லா கேரக்டர்ஸுமே அங்க ரியலா இப்போவும் இருக்காங்க அவங்க எல்லாரும். ஸோ அந்த ரியல் கேரக்டர்ஸோட என்ன மேனரிசம்ஸ் அந்த மாதிரி அந்த ஊரு, அவங்க வேலை செஞ்ச இடம், அந்த கரும்பு தோட்டம், அப்புறம் இது ஸ்டிச்சிங், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அந்த லேடி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு மதர் எப்படி, ஒரு விமன் எப்படி, ஒரு மதருக்கும் விமனுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. சம்டைம்ஸ் நம்ம ஒரு மதர் ஆயிட்டுன்னா நிறைய விஷயங்கள் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணும். வேணும்னு நினைச்சும் பண்றவங்க இருக்காங்க. அந்த சிச்சுவேஷன்லயும் சாக்ரிஃபைஸ் பண்ற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு மதர்ஹுட்னா அது எப்படி இருக்கணும், அப்புறம் மதர்ஹுட்ல வந்து என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, பட் அது வந்து மற்றவங்களுக்கு தெரியவே இல்லை. அது அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மைன்யூட்டான ஒரு ஒரு விமன் வந்து ஒரு 20 இயர்ஸ்ல இருந்து இல்லைங்களா ஒரு 25 இயர்ஸ்ல இருந்து ஒரு 42 இயர்ஸ் வரைக்கும் அவங்க ஜேர்னி அதுதான் நான் வந்து ப்ளே பண்றேன். 25ல இருந்து ஒரு 42 வரைக்கும் அந்த லேடி எப்படி என்ன கோ த்ரூ பண்றாங்கன்றது கோ த்ரூ பண்றது, அவங்களுக்குள்ள இருக்கிற நிறைய ட்ரீம்ஸ், டிசைர், அப்புறம் லவ், அப்புறம் நிறைய இமோஷன்ஸ், கண்டிப்பா அந்த இமோஷன்ஸோட கோ த்ரூ பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல போகும். அதுல மெயின்லி இந்த மதர்ஹுட் பத்தி தான் இந்த மூவி பேசுறது. அதனாலதான் அந்த அம்மா சாங் எல்லாம் ஒரு கிளிம்சஸ் மாதிரி காமிச்சது மெயின்லி அந்த மதர்ஹுட் தான். ஓகே. அண்ட் அந்த ரியல் அந்த ஸ்பாட்லலாம் போயிட்டு அதே மாதிரி ஒர்க் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக நீங்கள் அங்கே இருக்க மாதிரி இருக்கும். அது ஒரு அந்த ஷூட் பண்ணும்போது பயங்கர வழியா இருக்கும்ல மேம். அது தொடர்ந்து ஒருத்தவங்க வேலையா பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்ட். அதான் நானும் அப்போ யோசிச்சேன். டெய்லி ஒருத்தர் ரொட்டீன் வந்து இப்படி இருக்கும்போது அவங்க எப்படி கோ த்ரூ பண்ணுவாங்க. அதுவும் இப்போ நமக்கு காசு இருந்தேன்னா மேபி நம்மளால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வாங்க போகலாம் வெக்கேஷன் அப்படியெல்லாம் நம்ம நினைக்கலாம். பட் காசும் இல்லை, ஆனால் இது பண்ணி தான் ஆகணும். எல்லாரையும் பார்க்கணும். ஹஸ்பண்டு, அம்மா, அப்பா, குழந்தைகள், ஹஸ்பண்டோட ஃபேமிலி, அந்த மாதிரி எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற ஒரு விமன் வந்து எப்படி இருக்கும் அவங்க மைண்ட் செட்டுன்னு நம்மளால யோசிக்க முடியாது.